உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி தாங்க பேச போகிறோம். பாருங்கள், எத்தனை இணையதளங்கள் ஃபுல்லாகவும் வந்து இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி அவங்களும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள், இன்னமும் கூட்டம் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு சரியானபடி இப்போ இந்த பொது தரிசனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெயிலில் நின்று தான் போகிறாங்க. எவ்வளோ பெரிய கியூ பாருங்கள். அதுக்கு ஒரு தண்ணி ஏற்பாடோ, ஒரு குடிநீர் ஏற்பாடோ, ஒரு வர மக்களுக்கு வந்து கழிப்பிடம், அது போன்ற சுகாதாரமான சில விஷயங்களில் அந்த எப்படியா இருந்தாலும் இந்த பொது தரிசனம் இருக்கிறவங்க வந்து மேல்கூரையெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணுறாங்க. இந்த கோயில் என்னன்னு தெரியல, அங்கே இருக்கிறவங்க அராஜகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஒன்றுமே சரியில்லை. டோட்டலி அவங்களெல்லாம் மாற்றி போடணும். எதுக்கு தண்டத்துக்கு கெட்ட பேர் உருவாக்கிட்டு இதுக்கு போய் ரிப்போர்ட் யாராச்சும் அந்த மேலே எடுத்து வந்து கேட்டாக்கா, இல்லைங்க இங்கே நல்லா தான் இருக்குது, சும்மா போடுறாங்க, ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்கிறது. அந்த இளைஞர் வந்து வீடியோவோட ஆதாரத்தோடு போடுறாரு. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, வெயிலில் நிற்கிறாங்க. 1 மணி 2 மணி சுருண்டு விழுந்தாக்கா அப்போ தான் பண்ணுவீங்களா? அதுக்கு முன்னாடியே செய்ய மாட்டீங்களா? சாமி தரிசனம்ல எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க, 2000 3000 வாங்கிட்டு ஊடுறது ஒரு அராஜக போக்கு. அது ஒரு ஆழ்மை திறனற்ற ஒரு செயல் தான் நான் நினைக்கிறேன். சாமி பார்க்க வரவங்கள்ட்ட போய் இப்படிலாம் வாங்கினாக்கா இவங்க எப்படி நல்லா இருப்பாங்க? அந்த இளைஞர் என்னென்னமோ வீடியோலாம் எடுத்து போட்டு பார்க்குறாரு. நிறைய பேர் போட்டு தான் பாருங்க. அவங்கள போய் மிரட்டுறது, என்ன நீ ஒழுங்காக இது பண்ணலைங்கிற மாதிரி. நீங்கள் ஒழுங்காக பண்ணாதனால தான் அவங்களே எடுத்து போடுறாங்க. சரியான நிர்வாகம் பண்ணுங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வராங்க ஒரு நாளைக்கு வந்து, அவங்களுக்கு சரியான முறைப்படி சுகாதார வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.